கோபாலபுரம், ராமாபுரம், போயஸ் கார்டன், சித்தரஞ்சன் சாலை இவையெல்லாம் தமிழக அரசியலின் வரலாற்று பக்கங்களின் அதிகாரமிக்க இடங்களாக திகழ்ந்தவை. இந்த வரிசையில் சமீப காலமாக புது அதிகார மையமாக உருவெடுத்திருந்தது பனையூர். கிழக்கு கடற்கரையை சென்னையோடு இணைக்கும் இந்த அமைதியான பகுதி தற்போதைய முதலமைச்சர் விஜயின் அரசியல் நகர்வுகளால் தினமும் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போது பனையூரில் இருந்து இந்த அதிகார மையத்தை போயஸ் கார்டனுக்கோ பசுமை வழிச்சாலைக்கோ மாற்றிவிடலாமா என்ற யோசனையில் இருக்கிறதா ஆளும் தரப்பு. ஏன் இந்த திடீர் முடிவு? அது என்ன பார்ப்போம். பனையூர் எப்போதும் அரசியல் தலைவர்களின் முதல் தேர்வாகவே இருந்திருக்கிறது. இப்போதும் சீமான், அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை என பல முக்கிய தலைவர்களின் புகலிடமாக இருப்பது பனையூர் தான். தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களின் இல்லமும் கட்சி தலைமை அலுவலகமும் இங்கு அமைந்திருப்பதால் இது ஒரு புது அதிகார மையமாக மாறி போயிருக்கிறது. ஆனால் இந்த விஐபி அந்தஸ்து உள்ளூர் மக்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கட்சி பணிகள் மற்றும் ஆலோசனை கூட்டங்களுக்காக பனையூர் அலுவலகத்திற்கு வரும்போதெல்லாம் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் திரள்வதால் ஈசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சாலையோரங்களில் தொண்டர்களின் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்படுவதால் பேருந்துகள், அவசர காலத்திற்கு ஆம்புலன்ஸ்களும் கூட செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். இதை சரி செய்ய காவல்துறை அமைக்கும் பேரிகார்டுகள், வாகன சோதனைகளால் பனையூர் வாசிகள், குறிப்பாக விடுமுறை நாட்களில் தங்களின் அன்றாட தேவைகளுக்காக பயணப்படும் சாமானிய மக்கள் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள். இதனால் முதல்வரின் கான்வாய் செல்லும் போது பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சாலையின் ஒரு பகுதியை மட்டும் பயன்படுத்துவது, சிக்னல்களில் மக்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்காமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கூடுதல் போலீசாரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இருந்தாலும் தினம்தோறும் பனையூர் வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு வந்து செல்வது முதலமைச்சருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீடு அடுக்குமாடி குடியிருப்பு என்பதால் அங்கு முகாம் அலுவலகம் அமைத்து செயல்பட முடியவில்லை. வழி நெடுகிலும் மக்கள் கடும் வெயிலில் கூடி நின்று பார்ப்பதும், அவர்களை ஒழுங்குபடுத்த போலீசார் கால் கடுக்க வெயிலில் நிற்பதும் முதல்வருக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் ஏற்படும் இந்த தொந்தரவை தவிர்க்க சென்னை மாநகர எல்லைக்குள் தன்னுடைய வீட்டை மாற்றும் யோசனைக்கு முதலமைச்சர் விஜய் வந்திருக்கிறாராம். இதுகுறித்து மூத்த அமைச்சர் ஒருவரிடம் முதலமைச்சர் ஆலோசனை கேட்க அவரோ போயஸ் கார்டனில் உள்ள தன்னுடைய வீட்டை பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதல்வரிடம் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து போயஸ் கார்டனில் உள்ள அந்த வீட்டிற்கு முதலமைச்சர் விஜய் விரைவில் குடியேறப் போவதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இல்லையென்றால் கிரீன்வே சாலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலி செய்த செவ்வந்தி இல்லம் அல்லது முன்னாள் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இருந்த எழில் இல்லம் ஆகிய இரண்டில் ஒன்றை தன்னுடைய அதிகாரப்பூர்வ முகாம் அலுவலகமாக பயன்படுத்தவும் முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறாராம். இதனால் தமிழக அரசியலின் பிரம்மாண்ட அதிகார மையங்களாக இருந்த போயஸ் கார்டன் அல்லது பசுமை வழிச்சாலை ஆகியவற்றில் ஒன்று மீண்டும் புத்துயிர் பெற்று அதிகார மையமாக மாறப்போகிறது. அதிகார மையங்கள் எங்கு மாறினாலும் மக்களுக்கு தொந்தரவாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும்.